குலதெய்வ வழிபாடுங்கிறது தான் தமிழர்களோட வழிபாட்டில் அடிப்படை, எல்லாத்துக்கும் அடிப்படை. நம்ம எந்த திருவிழா கொண்டாடினாலும் சரி, அது தீபாவளியாக இருக்கலாம், பொங்கலாக இருக்கலாம், அமாவாசையாக இருக்கலாம், முழு நிலவாக இருக்கலாம், எந்த பிள்ளையார் சதுர்த்தியாக இருக்கலாம், எதாகவும் இருக்கலாம், இல்லை திருமண விழாக்களாக இருக்கலாம், பால்காய் விழா, எதுக்குமே அடிப்படையில் நம்ம முதல்ல கும்பிட வேண்டியது குருவுக்கு அடுத்தது நம்ம கும்பிட வேண்டியது குலதெய்வங்கள் தான். ஏன் இப்படி வச்சிருக்கிறாங்கன்னா, இந்த குலதெய்வம்னா யாரு? 7 பரம்பரைக்குள்ள 7 தலைமுறைகளுக்குள்ள நம்ம பரம்பரையிலே ஒருத்தர் கடவுளாகி இருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்வார், நம்மளை வேற ஆளாக நினைக்க மாட்டார், வெறும் பத்தியாளராகவும் பத்தராகவும் மட்டும் நினைக்க மாட்டாங்க. என்னுடைய வாரிசு, என்னுடைய குடும்பம், என்னுடைய பேரன் பேத்தி, இவங்களுக்கு தேவையானதை நான் செய்வேன் அப்படிங்கிறது. மற்ற தெய்வமெல்லாம் கும்பிட வேண்டும், நினைக்க வேண்டும், வழிபட வேண்டும், முறையாக அவர்களுக்கு படையல் வைக்க வேண்டும், இல்லை நான் துன்பத்தில் இருக்கேன் நான் காப்பாற்றின ஒரு முறையீடாவது வைக்க வேண்டும். இந்த குலதெய்வங்கள்கிட்ட மட்டும்தான் அது நம்ம கூப்பிடாமலே நம்ம தேவையை அறிந்து, இன்னும் சொல்லப்போனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அதற்கு முன்னாலேயே காத்து நம்மளை எச்சரிக்கை செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளோட பின்னி பிணைந்து தமிழர்களோட வாழ்வோட இணைந்த வழிபாடு தான் இந்த குலதெய்வ வழிபாடு.